அல்லாஹ் நாடினால் அன்றி நான் எனக்கே யாதொரு நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். அப்ப வேதம் கற்று அதிலிருந்து இயற்கையாக அவருக்கு அமைந்திருக்கிறதோ தன்னை அவர்கள் சக்தி படைத்தவர்களாக பார்க்க மாட்டார்கள். தனக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்று எண்ணக்கூட மாட்டார்கள். எனக்கே யாதொரு நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். அது உணர்வாங்க. இது உணர்தல். ஒவ்வொருத்தரும் அவர் உணர்ந்து கொள்வது நமக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் மனிதன், அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், வேதம் அறிந்தவர்கள், வேதத்தை கொண்டு இறங்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனித சக்தியை விட வெறும் சக்தியாக, இன்னும் கடவுளுக்கு இணையாக, இறைவனுக்கு இணையாக, அல்லாவுக்கு இணையாக அவர்களை ஆக்கிவிட்டீர்கள். அவர்கள் அவ்வாறு நினைப்பதில்லை. அவங்க மனசுல அது கிடையாது, அவங்க எண்ணத்திலே அது கிடையாது, அவங்க தெளிவுல அது கிடையாது. ஆனா அறியாதவர்கள் இவங்க சொல்றாங்க அவர் ரொம்ப சக்தி படைச்சவங்க, அவங்க நினைச்சாலே, அவங்க கையை அசைச்சாலே இதெல்லாம் அப்படின்னு அவங்க அறிவிக்கின்றாங்க. அல்லாஹ் நாடினால் அன்றி, அவனுடைய அனுமதியின் பேரில் அல்லாமல். அப்படின்னா ஒரு காரியம் நிகழுது, அந்த காரியம் இறைவனுடைய அனுமதி கொண்டு நிகழ்ந்திருக்குங்கிறத அவங்க அறிவாங்க. மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருந்திருப்பேன். நீங்கள் யாரெல்லாம் இறைவனுக்கு இணையாக ஆக்கியிருக்கிறீர்களோ, வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உருவங்களாக ஆக்கி வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உள்ளத்தில் உருவமாக ஆக்கி கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருந்திருப்பேன். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிருப்பேன். எல்லா சக்தியும் எனக்கு இருந்திருந்தா என்னுடைய தேவைகள் எதுவும் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொண்டிருப்பேன். இது அவனுடைய வாக்கு. இதை மறைத்து அவர்களை சக்தி படைத்தவர்களா ஆக்கி உலகம் முழுவதும் கூட்டங்கள் மனிதர்களை அவர்களுடைய இறைவனிடத்தில் நெருங்க விடாமல் ஆக்கியிருக்கிறார்கள். மனிதனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையில் எந்த ஒன்றும் இல்லை, எந்த தடையும் இல்லை என்பதை அறிவிப்பதற்காக இறைவனுடைய அடியார்கள் வருகிறார்கள். மனிதனுக்கும் அவருடைய இறைவனுக்கும் இடையில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக யாரும் வரவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காட்மேன், கடவுளால் அவதாரமாக அல்லது கடவுளாக தேர்ந்தெடுத்து அனுப்பிய என்று நாம் சொல்லக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய செய்தி, தீங்கும் என்னை தீண்டுகிறாரு. எல்லாருக்கும் கஷ்டம் வந்திருக்கு. நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரெல்லாம் சக்தி படைத்தவர்கள், மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள், எதை வேணாலும் செய்வார்கள். அவள் கூறுகிறார்கள், தீங்கும் என்னை தீண்டுகிறாது, நன்மைகளை நான் சம்பாதித்துக் கொண்டிருந்திருப்பேன். அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை இறைவன் சாட்சி கூறுகின்றான். நம்மை போன்ற மனிதர்கள், மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து காட்டி நம்மை மனிதனாக படைத்திருக்கின்றார். நாம் மனிதர் தான். மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இறைவனுடைய அனுமதியை கொண்டு, உணர்வை கொண்டு வாழ்ந்து எவ்வாறு வாழ வேண்டும் என்று மனிதனுக்கு சாட்சியாக. அதனால்தான் ஒவ்வொரு இறை அடியார்களும் ஒவ்வொரு சமுதாயத்தின் அவர்களிடையே இருந்தும் அவர்கள் நமக்கு வந்து எல்லா காரியங்களும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு செயல்களிலும் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் அங்கிருந்து அவர்கள் எவ்வாறு இறைவனின் பொருத்தத்திற்கு வாழ வேண்டும் என்பதற்கு சாட்சியார்.